எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய கத்தாவே மேஜிக் ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக நம்ம மக்களோடு சேர்ந்து அற்ப நேரம் இந்த பாதத்தில் இருக்கவும், இந்த தேவனோட நாமத்தை உயர்த்தவும், நம்மை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். மக்களுக்காக ஜெபிக்கவும் அப்படி எனக்கு நீ வாய்ப்பு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதற்கேற்ற பலனும் கிருபையும் தீர்க்காயுசும் எனக்கு தந்தீரே, நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. என்னோட ஜெபத்திருக்கிற எல்லா நம்முடைய மக்களையும் நண்பிகள் அர்ப்பணிக்கிறோம். தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் இருந்து இந்த ஜெபத்தை ஆர்வத்தோடு ஏற்றெடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர்தாமே அனுகிரகித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து சகல நன்மையினாலும் சகல கனத்தினாலும் ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்தும்படி நிரப்பும்படி நம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஒருவரையும் சத்ருவானன் தொடர்றதுக்கு நீ அனுமதிக்கக்கூடாது. ஒருவரும் சத்துனுடைய குழியிலோ கண்ணியிலோ விடுறதுக்கு நீ அனுமதிக்கக்கூடாது. எல்லாரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. அவரவருடைய தேவைகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், வியாதிகள், பலவீனம் அனைத்துக்கும் பரிகாரம் நம்முடைய கருத்தில் இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரியாக இருக்கிறபடியால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த உலகத்தில் வேறு எங்களுக்கு பரிகாரி யாருமே இல்லை. எங்களுடைய சகல விஷயத்துக்கும் பரிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் நீங்கள் மட்டும்தான்ப்பா. ஆனபடி நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிகாரத்தை கொடுத்து அவங்களை பலப்படுத்தி அனுகிரகித்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறோம். நன்மை கிருபை உண்டாகட்டும். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமாக இருக்கட்டும். நம்பிக்கையோடு கருத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு நீங்கள் ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே அனுகிரகித்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1488 நாளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இது பெரிய கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுவரையிலும் கர்த்தர் நம்மளை நடத்தினார். இனிமேலும் அவர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்கள் முன்னாடி வைத்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறேன். அதான் இன்றைக்கி நான் ஜெபத்தில் இருக்கும்போது கடவுள் எனக்கு தென்படுத்தினது. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜோஷுவா 3:5. ஜோஷுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். பார்த்தீங்களா? இதுவரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்கள் தடைப்பட்டிருக்கிறது. பெரிய அற்புதங்களோட பின்னாடி நம்ம பார்க்க தான் போகிறோம். கர்த்தர் சித்தமானால் அது பிரமிக்கக்கூடிய அற்புதங்களை தான் கர்த்தர் செய்திருக்கிறாங்க. உலகத்தில் அதுக்கு முன்னும் பின்னும் எங்குமே யாருக்கும் செய்யாத அற்புதத்தை இங்கே கர்த்தர் இதன் பின்னாடி செய்திருக்கிறோம். ஒரு சாதாரண தலைவலி மாறுறதுக்கோ ஜுரம் மாறுறதுக்கோ அற்புதம் அல்ல அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் சரித்திரத்தில் நடந்தீராத அற்புதங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடந்திருக்கிறது. நம்மால் அதை நம்ப முடியாத அளவுக்கு அங்கே அற்புதம் நடந்திருக்குது. ஆனால் அந்த அற்புதம் நடக்க வேண்டுமானால் இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அதுதான் யோசுவா அங்கே அவங்களுக்கு உணர்த்தி கொடுக்குறாங்க. ஜோஷுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள். அந்த 40 லட்சம் மக்களுக்கும் ஜோஷுவா இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் அத்தனை பேரும் அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. பாருங்க, இன்னைக்கு ஒரு சபையில் ஒரு 100 பேர் இருக்கிறன்னு வச்சுங்க. அந்த போதகர் பேசுகிறாங்க, அங்கே பாட்டு பாடுது, ஜெபம் நடக்குது, ஆராதனை நடக்குது, சத்தியம் பேசுகிறாங்க. எத்தனை பேர் ஒழுக்கமாக உண்மையாக பயபக்தியோடு இருந்ததை கவனிக்கிறேன்னு சொன்னால் 10 பேரும் கூட இருக்காது. 10 பேரும் கூட இருக்காது உண்மையாக கவனிக்கிறவங்க. இது உண்மைதான், 100% உண்மை. காரணம், நம்ம இருக்கிறாங்க, நம்ம பாடுற மாதிரி இருக்கும், கைதட்டுற மாதிரி இருக்கும், செய்தி கேட்குற மாதிரி இருக்கும், ஆமீன் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட மைண்ட் அங்கே இல்லவே இல்லை. நம்மளோட மைண்டு பதறி செதறி போய்கொண்டே இருக்கும். ஒரு 2 மினிட் லேட் ஆனால் எல்லாரோட முகபாவம் மாறும். எல்லாருக்கும் டென்ஷன் ஆகிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அங்கே நிறைய நன்மைகள், தேவன் நமக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்கு எப்பொழுதுமே உண்டு. அது கூடவே இருக்குது. ஆசீர்வாதம் எங்கள் தூரத்தில் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நேரம் இல்லைங்கிலும். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கிறதுக்கு மோரியா மலைக்கு கொண்டு செல்லும்போ அந்த ஈசாக்கை பலி கொடுக்கிறதுக்காக அவன் பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி பிள்ளையை எடுத்து தூக்கி அந்த பலிபீடத்து மேல் வைத்து கத்தியை உயர்த்தும்பதான் சொர்க்கம் பேச ஆரம்பித்தது. கடைசி மூமிங் வரையிலும் எல்லா காரியத்தையும் ஆபிரகாம் அங்கே செய்து முடித்தார். ஈசாக்கும் அதுக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்தார். கிட்டத்தட்ட 16, 17, 18 வயசு அந்த ஈசாக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கும். அவன் எவ்வளோ திடார்த்தம், அவன் என்ன மாதிரி சாப்பாடு, எப்படி கொஞ்சம் அவனை வளர்க்குறான். கொழுத்து நல்ல ஒரு கண்ணும் குட்டி மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளை, திடார்த்தமான ஆரோக்கியம் உள்ள பிள்ளை, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவன் வெளிவிடத்து மேல் படுக்கிறாங்க.
தன்னை கர்த்தருக்காக தன்னுடைய பிதா தகப்பனுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணித்து கொடுக்கிறாங்க. அந்த கடைசி மூவிங் வரைக்கும் அவங்க செய்த பிற்பாடு சொர்க்கத்தில் சத்தம் உண்டாய் ஆபிரகாம் அதை செய்யாம திரும்பி பார்க்கும்போது என்ன நடந்தது? பக்கத்திலே ஒரு பெரிய ஆட்டுக்கடா முள்ளிலே குறுங்கி அங்கே கிடக்குது பாருங்க, சிக்கி கிடக்குது. நான் அது சொல்ற விஷயம் என்னதுன்னா, சுருக்கமா சொல்ற நேரம் இல்லாதனால, ஆசீர்வாதம் நம்ம பக்கத்திலே இருக்குது. அந்த பலிபீடத்து மேல் பலி கொடுக்க வேண்டிய ஆடு பக்கத்திலே இருக்குது. ஆனா ஆபிரகாமின் கண்ணிலோ ஈசாக்கின் தென்படில்லை. என்னட்டா அவங்க அங்க ஒரு பலிபீடத்தை சப்பனையிட வேண்டியதா இருந்தது. தேவனுடைய கட்டளைக்கு முழுவதும் அவங்க கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. பலிபீடத்தை கட்டணும், விறகை அடுக்கணும், பிள்ளையை படுக்க வைக்கணும், கத்தி உயர்த்தணும். இத்தனை டியூட்டி அவங்களோட டியூட்டி தான். அதான் கடைசி மூவிங் முடிஞ்சு போச்சு. ஒரு நொடி பொழுதுக்குள்ளே பிள்ளையை வெட்டி கொன்று எரிச்சிடுவாங்க. அந்த நொடி பொழுது நேரத்துக்குள்ளே பரலோகம் சாடி குதித்து எழும்பி ஆபிரகாமை கூப்பிட்டு அதை தடை செய்கிறார். பிள்ளையாண்ட மேல் கையை போடாதுன்னு சொல்றார். அப்படியானால் அந்த பலிபீடம் வேஸ்ட் ஆனதா? இல்லை. பலி அங்கே நடக்கு இல்லையா? நடந்தது, பக்கத்திலே இருந்தது. அதுக்கு தேவையான ஆடு. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க குடும்பத்துக்குரிய உங்களுக்குரிய சுகம், உங்களோட தீர்காயுசு, உங்களோட ஐஸ்வர்யம், உங்க பிள்ளைகளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிகள், எஜுகேஷன் எல்லாமே நம்ம பக்கத்திலே இருக்குது. ஆனால் நமக்கு அது கைக்கூடி வரல. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கைக்கு வந்தது வாய்க்கு வராத போச்சு சொல்லும் பார்த்தீங்களா. நம்மளோட கைக்கூடி அது வரல. ஏன் கைக்கூடி வரலன்னு கேட்டால், நம்மளோட வாழ்க்கையில் இங்கே என்ன கட்டளை கொடுக்குறாங்க? ஜோஷுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். அப்போ என்னோட வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் நடப்பதுக்கு தடை என்ன என்று பார்க்கும் பொழுது, என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் அருவருக்கிற சில காரியங்கள் இருக்குது. அது நான் தான் மாற்றணும், நான் தான் அது செய்யணும். இன்னும் ஒரு ஆள் அது செய்ய முடியாது, நான் தான் செய்யணும் என்பதை அங்கே உணர்த்தினும் பொழுது 40 லட்சம் மக்களும் அதுக்கு கீழ்ப்படிந்து, 40,000 மக்களும் அதை கீழ்ப்படிந்து அனுசரித்து அதுக்காக தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்த பிற்பாடு நம்ம அடுத்த கர்த்தர் சித்தமான அப்புறம் பின்னாடி பார்க்கலாம் நடந்த அற்புதங்கள். அப்படியானால் இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், இத்தனை காலங்களாக ஜெபித்தும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விடுதல் இல்லை. எத்தனையோ பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்க? எத்தனை ஆல் நைட் பிரேயர், எத்தனை உபவாசம், எத்தனை செயின் பிரேயர், எத்தனை 1000 ஸ்தோத்திர பலிகள், அது இதுன்னு சொல்லி நம்ம அந்த ஜெபம், 4 மாவட்டி ஜெபம், இந்த ஜெபம், அங்க ஊர் இந்த ஊர் உலகம் நம்ம ஜெபத்துக்காக ஓடிட்டு கிடக்கிறோம். அங்க போனா விடுதலை கிடைக்குமா, இங்க போனா விடுதலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு வெறிநாய் மாதிரி நம்ம ஓடிட்டு கிடக்கிறோம். ஏன்னா ஒண்ணுமே கை கூடி வரல. அப்ப தேவன் செகுடனா? அவர் துரோகியா? அவர் ஜெபத்தை கேட்க மாட்டாங்களா? கண்ணு தெரியாத குருடனா? அவரோட கரம் குறுகிட்டியா? இல்லவே இல்லை. ஏன் அது தடையாகுது? என்னுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையான ஈவுகளை, சுகத்தை, தீர்க்காயுசை, ஐஸ்வர்யத்தை, அந்த கனமகிமை பெறக்கூடாத அளவுக்கு ஒரு பாவம் என்னில் இருக்குது. அந்த பாவத்தை நான் தான் எடுத்து வெளியே போடணும். அதான் இங்க சொல்றாங்க, ஜோஷுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். அப்படியானா இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்க கேட்கும் பொழுது உங்களோட மனசாட்சி உண்மையாகவே இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நீங்கள் குடும்பமாக கீழ்ப்படிந்து செயல்பட்டால் உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உங்க சரீரத்தில் அற்புதம். தீராத வியாதி, தீராத பிரச்சனை, தீராத கடன் தொல்லை, தீராத வறுமை, நீங்க எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு படுதோல்வி, எதுலுமே நீங்க முன்னேற முடியாது, எதுவுமே உங்களுக்கு கைக்கூடி வரல, எல்லாமே தோல்விதான். தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி, துக்கத்தின் மேல துக்கம், நஷ்டத்தின் மேல நஷ்டம். இப்படியே தான் நம்மளோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறோம். எதுக்கடா வாழணும் என்ற ஒரு சிந்தையே நம்மளோட வாழ்க்கையை வாட்டி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை இல்லை, உங்க பக்கத்தில் கை நீட்டி எடுக்கத்தக்க நிலைமையில் ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. சாரிபாத்து விதவையோட வீட்டுல மாவும் எண்ணெய் எங்க இருந்தது? அவ வீட்டுல அந்த பானை இதுதான், வேறொரு பானை இல்லை. அதே பரணி, பழைய காலத்திலிருந்த ஆரம்பத்திலிருந்து அதே பரணி தான், அதே பானை தான். அதுக்குள்ளே மாவு இருக்குது, அதுக்குள்ளே எண்ணெய் இருக்குது. எத்தனை 4-4.5 வருஷத்துக்கு சாப்பிடக்கூடிய மாவும் எண்ணெய் அதுக்குள்ளே விட கண்ணு தெரியல. அவள் செய்ய வேண்டியதை செய்த அடுத்த நிமிஷத்திலே மாவு பொங்கி வர ஆரம்பித்தது, எண்ணெய் பொங்கி வர ஆரம்பித்தது. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்து எங்கெல்லாம் நம்மளை சீர்படுத்தணும், எதெல்லாம் நம்ம விட்டு விடணும், எதெல்லாம் நம்ம செய்யணும், எந்தெந்த பாவம் நம்மளோட வாழ்க்கையில் இருந்து இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ற அதை தேடி கண்டுபிடித்து அலசி பார்த்து அதை சீர்படுத்தி விட்டு கொடுத்து அதை விட்டு வெளியே வந்தால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். பார்த்தீங்களா?
ஈசாக்குக்கு பதிலாக அங்கே பக்கத்திலே ஆடு, கை நீட்டி எடுக்கிற மாதிரி பக்கத்தில் திரி இல்லைங்க. இவங்க செய்ய வேண்டியதை செய்து முடித்தப்ப தான் தெரிஞ்சது. அப்படியானால் உங்களோட பாவங்களை அறிக்கை செய்ததை விட்டு விட்டு நீங்கள் வெளியே வந்தால் தான் உங்களோட கண்ணு திறக்கப்படும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும். உங்கள் குடும்பம் நிரம்பும், உங்களோட வாழ்க்கை நிரம்பும், பூத்து குலுங்கும், செழிக்கும். எல்லாரும் கண்டு பிரமிக்கத்தக்க நிலைமையில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமா கர்த்தர் அதை செய்வார், அதற்கு தடையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் வார்த்தைக்கு அந்த விதவ பெண் கீழ்ப்படிந்த பொழுது, உங்களோட வார்த்தையின்படி கொண்டு வருகிறேன்னு சொல்லி போன பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நம்பின பொழுது மாவு பொங்குதம்மா, என்ன பொங்குதம்மா, பட்டினி என்ற பேச்சு இல்லை, அரமனையிலே சாப்பாடு இல்லைம்மா, பட்டணம் முழுவதும் கிராமம் முழுவதும் பட்டினியுமா, விதவ வீட்டில் பட்டினி இல்லைம்மா, அவளோட ஜனங்கள் முழுவதும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்கம்மா. ஏசப்பா அதை செய்வாரா? நிச்சயமா செய்வார். அப்படி நம்புங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதல் ஏசப்பா உங்களுக்கு தருவார். இந்த காரியத்தை நம்ம செய்யும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமனையை கர்த்தர் கொண்டு வருவார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்தம் இல்லைங்க நல்ல கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே, ஊழியக்காரர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், சிறியவங்களாக இருந்தாலும், படித்தவங்களாக இருந்தாலும், படியாதவங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இதை கேட்கிற பிள்ளைகள் அமைதியாக உட்கார்ந்து தங்களை தாமே ஆராய்ந்து சோதித்து பார்த்து அந்த வேதனை உண்டாக்குற காரியங்கள், பாவகரமான காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் தங்களை விட்டு எடுத்து அது வெளியேற்றி விட்டு அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அது சரீர சுகமாயிருக்கலாம், தீர்க்காயுசாயிருக்கலாம், ஐஸ்வர்யமாயிருக்கலாம், படிப்பாயிருக்கலாம், வேலையாயிருக்கலாம், குழந்தை பாக்கியமாயிருக்கலாம், வீடாயிருக்கலாம், டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கலாம், வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் தடுத்து வைத்திருக்கிற அந்த அடைப்புகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வாதம் ஊற்றுக்கண்ணுகள் திறக்கிறதா இருக்கலாம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். எப்போ ஒரு சின்ன காரியத்தை நம்ம செய்தா மதி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இது கடவுளோட டியூட்டி இல்லை, இது ஊழியக்காராக எங்களோட டியூட்டி இல்லை, நம்ம தான் அதை செய்யணும். என்னோட வாழ்க்கையில் இருக்கிறத நான் தான் கண்டுபிடித்து அதை சீர்படுத்தணும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு அதை செய்யுங்க. இதுக்கு 5 பைசா செலவில்லை. உங்களை தேடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மடை பொட்டி வரப்போகுது, பெரிய இருள் பொட்டி வரப்போகுது, பெரிய டாமு பொட்டி வரப்போகுது. உங்களுக்கு ஆசீர்வாதம் எடுத்து வைக்க முடியல, சேர்த்து வைக்க முடியாது, அள்ள முடியாத அளவுக்கு உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு சரீர சுகமா, தீராத வியாதியா, மரண கண்ணியா, மரணக்கெட்டா, பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. நீ இப்போ உட்கார்ந்துட்டு எனக்கு ஏன் இந்த பூர்ண விடுதலை கிடைக்கல, ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை, நாங்கள் எதிலுமே முன்னேற முடியல, பட்டு போய் கிடக்கிறோம், எல்லாமே ஆமீன் கைவிட்டு நசித்து ஒன்றுமில்லாமல் மற்றவங்க கேலி பரிகாசம் பண்ணத்தக்க நிலைமையில் தலை குனிந்து மொட்டையடித்து நாங்கள் நிற்கிறோமே, அந்த இடத்திலே பாருங்க அற்புதம் நடக்கும். ஒருத்தருக்கு ஒரு பிள்ளைக்கு மொட்டை அடித்தால் அதோடு அது மொட்டை அடிக்க மாட்டேன், அப்புறம் அந்த முடி முளைக்கும். கொஞ்ச நாளுக்குள்ளே மொட்டை அடித்த அடையாளம், கொஞ்ச நாள் மொட்டைன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் அது மொட்டை அடித்த அடையாளமே தெரியாத அளவுக்கு முடி வளரும். அதே போல இன்றைக்கு இந்த சின்ன ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறது உண்டானால் உங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாத ஊற்று கண்ணுகள் கர்த்தர் இப்ப திறக்க போகிறார். அளவில்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆபிரகாம் தன் மகனை எப்படி மோரியா மலைக்கு தைரியமாய் போம சொன்ன பதில், நானும் என் பிள்ளையும் போய் நாங்கள் கர்த்தருக்கு வெளியே செலுத்தி ஆராதனை செலுத்தி நாங்கள் வருவேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்படியே 2 பேரும் பொய் சொல்லில்லைங்க, ஆடு வெட்டி கர்த்தருக்கு பலி கொடுத்துட்டு அங்கேருந்து வருகிறார். யாரு கொடுத்தாங்க? ஆடு கர்த்தர் கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க? அவங்க செய்ய வேண்டியதை செய்த பொழுது. அப்படியானால் இன்றைக்கு மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில பொங்கி வழிகிற ஆசீர்வாதம், நல்ல சுகம், தீராத வியாதி, தீராத மரணம், தீராத சாபம் எல்லாம் முறிந்து ஒன்றுமில்லாமல் போக போகுது. உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த கெடுதியும் உங்களுக்கு செய்ய முடியாது. நீங்க அழிஞ்சு போக மாட்டேன், நசிச்சு போக மாட்டேன், பட்டு போக மாட்டேன். பட்ட மரத்தை ஒரு பச்சை மரமா மாற்றுவார். நீங்க பட்ட மரம் அல்ல, நீங்க பச்சை மரம், பூத்து குலுங்கி கனி கொடுக்கிற ஐஸ்வர்யம் உள்ள குடும்பமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். உங்களோட ஊழியங்களை மாற்ற படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உனக்கு மந்தவித்த புத்தியா, கணக்கு மண்டையில் ஏறாதா, மேக்ஸ் கண்டையில் ஏறாதா, கர்த்தருக்கு உனக்கு ஆங்கிலம் உனக்கு மண்டையில் ஏறாதா, எந்த சப்ஜெக்ட் உனக்கு மண்டையில் ஏறல, இந்த வார்த்தை நீ நம்பு, இந்த வார்த்தையை நம்பு. ஒரு வாழ்க்கை இருக்கிற காரியங்களை சீர்படுத்து. அற்புதமானதை கர்த்தர் உனக்கு செய்வார், அதிசயமானதை கர்த்தர் உனக்கு செய்வார். வாழ்க்கை கம்ப்ளீட்டா இன்னைக்கு சேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய திருப்புமனை உண்டாக்கி உன்னோட விளக்கை கர்த்தர் ஏற்றி வைப்பார். உன் குடும்பத்தினுடைய எல்லா சாபங்களும் வேரோட பட்டு போய் ஒரு பெரிய மகிமையின் ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.
உதவி செய்வாராக. நம்புறீங்களா? உங்களால் அதை ஏற்றெடுக்க முடியுமா? ஏசப்பா அதை செய்வாரா? நிச்சயமா செய்வார். ஆண்டவரே, இந்த வார்த்தை வீணாய் போகக்கூடாதப்பா, என் மக்களுக்கு அப்படியே போய் பலிக்கட்டும். அவங்களோட வாழ்க்கையில, குடும்பத்துல, சரீரத்துல, அவங்களோட வேலையில, அவங்களோட ஊழியத்துல, அவங்க செய்யற கல்வியில, அவங்களோட எந்தெந்த விஷயத்துல சத்ருவானவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணை அடைத்து வைத்திருக்கிறேனோ, கர்ப்பத்தின் கனிகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறேனோ, வேலை வாய்ப்புகளை தாவை தடுத்து நிறுத்தியிருக்கிறேனோ, வருமானங்கள் தடுத்திருக்கிறேனோ, ஒரு வீடு கட்ட பார்த்தால் முடிக்க முடியல, ஒரு வேலை தேடினா வேலை கிடைக்கல, பிள்ளை பேர் பார்த்தா பிள்ளை பிறக்க முடியல, ஆண்டவரே ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ண அது கிடைக்கல, ப்ரமோஷன் ட்ரை பண்ண அது கிடைக்கல, கடந்த காலங்களில் வேலை செய்து வர வேண்டிய பணங்கள் ஒன்று அரசாங்கம் கைக்கூடி வரல, எல்லாம் தடைப்பட்டு கிடக்கிறாங்கப்பா. எதெடுத்தாலும் நஷ்டம், எதெடுத்தாலும் கஷ்டம், எதெடுத்தாலும் துன்பம், தோல்வி தோல்வி தோல்வி. வீடு மாறலாமா வேண்டாம், ஊரு மாறலாமா வேண்டாம், நீங்க சாகலாமா வேண்டாம். இந்த ஒரு சின்ன காரியம் செய்தா போதும். என்ன காரியம்? உங்களை பரிசுத்தப்படுத்தணும். நாளைக்கு உங்களுக்கு அற்புதம். இன்னைக்கு எழுதி வச்சுக் கொள்ளுங்க. இன்னைக்கு 1448 நாள், 1148 நாள், நாளைக்கு 1149 நாள் உங்களுக்கு அற்புதம். ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம், நாளைக்கு உங்களுக்கு அற்புதம். இன்னைக்கு இந்த பகல் சூரியன் முடித்து ஒரு ராத்திரி முடிந்து நீங்க மறுநாள் சூரியன் உதிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. வாழ்க்கை மாறப்போகுது. நிச்சயம் 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 இது நடக்கும். தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். ஆனா நீங்க இதை செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், அலசணும், உட்கார்ந்து தேடணும், உட்கார்ந்து அதை புரிஞ்சு கண்டுபிடிக்கணும், உடனே அது கிளியர் பண்ணணும். ஏசப்பா அற்புதம் கர்த்தாவே, இந்த ஜெபத்தை பரலோகத்தில் தேவன் கேட்டதுக்காக நன்றி. இதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அப்படியே செய்கிற அத்தனை பிள்ளையோட வாழ்க்கையிலும் சாரிபார் தந்த விதவை எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல, ஆபிரகாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜோஷுவாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல, இன்னைக்கு என்னோட வார்த்தைக்கு இந்த மக்கள் கீழ்ப்படிந்து ஜோஷுவாவோட ஸ்தானத்தில் நின்று நான் பேசும்போது அந்த வார்த்தைக்கு என் மக்கள் செவி கொடுத்து அப்படியே கீழ்ப்படிந்து எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கற்றுக்கிறதாரும். அதுக்காக எல்லாரும் அனுகிரகித்து ஆசீர்வதிக்கிற பெரிய ஒரு விடுதல் இந்த ஜெபத்தின் மூலம் வரப்போறதுக்காக நன்றி. அநேக குடும்பங்களில் விளக்கறிய போறதுக்காக நன்றி. அநேக மாறா மதுரமாகிறதுக்காக நன்றி. எல்லா சாபங்களும் பாவங்களும் தொலைந்து போறதுக்காக நன்றி. அற்புதம் நடக்க போறது. எல்லாம் பச்சை மரமாய், எல்லா இலை உதிராத்த மரங்களாய், பூத்துக்கொள்ளுங்கிற மரங்களாய் கர்த்தர் மாற்ற போறதுக்காக நன்றி. அதுக்காக உடைய கருத்தில் கொடுத்து அனுகிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இப்போது உங்களுக்கு யூடியூபில் விட்டிருக்கிறோம். நீங்கள் எம்ஏஜி மிராக்கிள் இது சர்ச்சுன்னு சொல்லி காஞ்சிபுரம் சொல்லி போட்டு எடுக்க சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறீங்க. அதில் தெரியுது எனக்கு உங்களுடைய சுறுசுறுப்பு. உங்களுக்கு நான் அப்படி போட்டு விடுமே ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்க, ஆயிரக்கணக்கிന് மக்கள் பார்த்து எனக்கு கணக்கு தெரியுது. ஆனால் இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து பார்க்க சொன்னால் நீங்கள் சோம்பேறித்தனம் பண்ணுறீங்க. சோம்பேறித்தனம் பண்ணாதுங்க. என்னை நேசிக்கிறது உண்டானால் எனக்கு எவ்வளோ ஆயுசு இருக்குதோ, எவ்வளோ பலன் இருக்கிறதோ உங்களுக்கு தான் நன்மை, உங்களுக்கு தான் அதை ஊற்றி கொடுக்குறேன். ஆனபடி நீங்கள் மனப்பூர்வமாக ஒத்துழைப்பு கொடுத்து அதை யூடியூபில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் அட்டன் பண்ணி அந்த பார்க்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் ஒன்றுமே உங்களது பணம் நீங்கள் சேருதா, பணத்துக்கு அல்ல இந்த ஊழியம். நீங்கள் அதை அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கணக்கு பார்க்கவே எனக்கு உள்ள பூரிக்கும் சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தா கம்மி, நேற்று பார்த்தா கம்மி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுறீங்க. வேண்டாம், கர்த்தரை நம்பி செயல்படுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.